வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதய கமலம். இது 1965 வெளியாகி வெற்றி படங்களின் பட்டியலில் இடம்பெற்ற படம். அப்படி என்ன இந்த படம் வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு இதில் என்ன அப்படி முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு முதல் வெற்றிக்கு காரணம் இந்த படம் ஒரு கிரைம் சப்ஜெக்ட். யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில தத்ரூபமான விஷயங்களை சொல்லி அதை ஒரு தெளிவான முறையில படத்தை முடிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு ரகசியம் சொல்லுவாங்க இல்லையா, கிரைம் சப்ஜெக்ட். அதாவது ஒரு சில முடிச்சுகளை போட்டுருவாங்க, அந்த முடிச்சுகளை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவான முறையில இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை மக்களிடம் முழுமையாக கொண்டு போய் சேர்த்தது 2 பேருடைய உழைப்பு. யாருன்னு கேட்டா KV மகாதேவன் மற்றும் கண்ணதாசன். இவர்கள் 2 பேரும் KV மகாதேவன் அவர்கள் இசையமைக்க, கண்ணதாசன் அவர்கள் பாடல்களை எழுதியிருக்க, அனைத்து பாடல்களுமே மிகவும் சிறப்பானதாகவும் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் ரசிக்கக்கூடிய பாடல்களாகவும் அமைந்துவிட்டன. நீங்க ராதா தானே? உங்க பேர் ராதா தானேன்னு கேட்டேன். என் பேர் பிரகாஷ். என்னதான் இருந்தாலும் நீங்க தனியா புறப்பட்டு வந்துடக்கூடாது. மெட்ராஸ்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? தெரியாது. நீங்க தவறா எடுத்துக்கலன்னா என் கூட வாங்க. நீங்க தங்கறதுக்கு வசதி நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யாருன்னு தெரியாதா? நீங்க தானே மிஸ் ராதா? ஆமா. ஒண்ணு யோசிக்காதீங்க. உன்ன வேண தெரியாத இந்த ஊர்ல வேற எங்கேயும் போய் தங்கிறது பெரிய தப்பு. அதை நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்கு. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க. என் கூட வாங்க. நீங்க ஃப்ரீயாவும் சௌரியமாவும் தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்படி இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை KV மகாதேவனுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் கட்டாயம் உண்டு. அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த படத்துல KR விஜயா இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க, ரவிச்சந்திரன் நடிச்சிருப்பாரு, TS பாலையா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை LV பிரசாத் அவர்கள் பிரசாத் புரொடக்ஷன் சார்பாக தயாரிச்சிருப்பாங்க. ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருப்பாங்க. இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா KR விஜயா டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாங்க. ஆனா தெரியாமலேயே போயிட்டு அவங்க டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயம் தெரியாமலேயே போயிட்டு. எப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ரவிச்சந்திரனுக்கும் KR விஜயாவுக்கும் திருமணமாகி அவர்கள் தம்பதிகளாக இருப்பார்கள். அப்படி தம்பதிகளாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரவிச்சந்திரன் அவருடைய வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு வருவாரு. அப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டு தன் மனைவி இறந்து விட்டார். தன் மனைவியோடு தான் சந்தோஷமாக வாழ்ந்த காலங்களை எண்ணி 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 மனைவியின் மீது இருந்த காதல் அதிகப்படியாகி வருகிறது. மனைவி இறந்து விட்டதால் அவளுக்காக ஒரு நினைவு மண்டபம் கட்டி அங்கேயே எப்ப பார்த்தாலும் போய் பார்த்துக்கிட்டு மனைவி எங்கதான் இருக்காங்கன்னு. இந்த மனைவியின் பேர் கமலம். அந்த கமலத்தை தன் இதயத்துக்குள்ளவே அவர் பத்திரப்படுத்தி கொண்டார் என்பதற்காக இந்த படத்திற்கு இதய கமலம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி மனைவியுடைய சிந்தனையிலே இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் வராங்க. என்னங்கன்னு கேட்கும்போது, ஒரு பொண்ணை நாங்க கைது பண்ணியிருக்கோம், அந்த பொண்ணு உங்களோட மனைவின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா அங்க KR விஜயா அவங்க சொல்லுவாங்க, நான் தான் உங்க மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு போராடுவாங்க. ஆனா இவனுக்கு ரவிச்சந்திரனுக்கு என்னன்னாக்கா தன்னுடைய மனைவி இறந்து தனக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு கொலைகாரி, தவறான முறையில பொண்ணு இருக்கிற ஒரு பெண், என்னுடைய மனைவி அப்படிப்பட்டவள் இல்லை, அவளை எதுக்காக கேஸ் பிடிச்சான்னு சொல்லிட்டு இது மாதிரி கொலைகாரிங்கிற கேஸ்க்கு வந்துருக்கிறது. என்னுடைய மனைவி அப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் படைத்தவள் அல்ல, அதனால தவறான எண்ணம் படைச்சவ என்னுடைய மனைவியா இருக்கு, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த சஸ்பென்ஸ் ரொம்ப இருக்கும். ஏன்னா இறந்து போனது
இவருடைய மனைவி அல்ல. ஆனா கொலைக்கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறது அவருடைய மனைவி. அது எப்படி இடம் மாறினாங்க? அதுதான் சஸ்பென்ஸ் படத்துல ரொம்ப சீக்கிரட்டா கொண்டு போவாங்க. ஓப்பனிங்ல இருந்து ஒரே கேரக்டரா தான் இருக்கிற மாதிரி காமிச்சுட்டே வருவாங்க. ஆனா தன்னுடைய இவருடைய மனைவியை ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க போராடுவாங்க. கடைசியில வேற வழியே இல்லாமல் அவருடைய சகோதரி ஒருவர் இருப்பது போல் கதையை உருவாக்கி கடைசியில் தான் அந்த சஸ்பென்ஸை உடைப்பாங்க. உடைச்சு படத்தை பிரமாதமா கொண்டு போயிருப்பாங்க. இதுல ரவிச்சந்திரன் தன்னுடைய மனைவியை இழந்துவிட்டு மீண்டும் இன்னொருவர் தன் மனைவி என்று சொல்லும் அந்த வார்த்தைகளை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகும் விதமாக நடித்திருப்பார். KR விஜயா அற்புதமான ஒரு மனைவியாக ஆரம்பத்தில் நடித்துவிட்டு பிறகு தன் கணவனிடம் நான் தான் உங்கள் மனைவி என்று போராடுவதற்காக அவள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். அந்த நடிப்பும் மிக சிறப்பாக இருக்கும். இப்படியாக அந்த படம் மிக சிறப்பான முறையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். KV மகாதேவன் இசையமைக்க கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கும் அனைத்து பாடல்களும் மிக சிறப்பாக வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அப்படின்னு ஒரு பாடல். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நான் அல்ல, நீ இல்லாமல் நானும் நான் அல்ல. அப்புறம் நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ 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 அப்படின்னு ஒரு பாடல். வா 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 நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ போ போ, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ 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 போ. நீ வாழும் இடமெல்லாம் நானும் வருவேன் வா வா வா, நீ வாழும் இடமெல்லாம் நானும் வருவேன் வா 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 வா. அப்புறம் மலர்கள் நனைந்த பனியாலே என் மனமும் குளிர்ந்தது நிலவாலே அப்படிங்கிற ஒரு பாடல். மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே, மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே, பொழுதும் விடிந்தது கதிராலே, பொழுதும் விடிந்தது கதிராலே, சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே, மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே. இப்படி ஒவ்வொரு பாடல்களும் மிக சிறப்பான முறையிலே உருவாக்கி இருப்பார்கள். அந்த பாடல்கள் தான் மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்தது. அந்த பாடல்களுக்காகவே இந்த படத்தை மக்கள் திரும்ப திரும்ப சென்று பார்த்தார்கள். படமும் மிக சிறப்பான முறையிலே உருவாக்கப்பட்டிருந்ததனால் 1965ஆம் ஆண்டு வெளியான வெற்றி படங்களின் பட்டியலில் இந்த படம் இடம் பிடித்தது. அதுதான் இதய கமலம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.